ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சேனல் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மந்த் தான் இருக்குது. மார்ச்சில் எல்லாருக்குமே பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 2 மந்த் தான் இருக்குது, எப்படி ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். நீங்கள் ரொம்ப டாப்பராக இருக்கீங்க, ஆல்ரெடியும் உங்களுக்கு எல்லா சம்ஸுமே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதுவே போட்டுக்கோங்க. பட் நான் கொஞ்சம் ஆவரேஜாக தான் சார் படிப்பேன், நான் புரிஞ்சுப்பேன். பட் எனக்கு அதை எப்படி எந்த ஆர்டரில் படிக்கணும்னு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு ரிவிஷன் பண்ணுறது எப்படி பண்ணணும்னு தெரியல, அப்படி டவுட்டில் இருக்கிறவங்கெல்லாம் டெய்லியும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு டெய்லியும் நம்மளோட வீடியோஸை பாருங்கள். கண்டிப்பாக எக்ஸாமில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. 10th ஸ்டூடெண்ட் எக்ஸசைஸ் 1.1 அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஓவர் ரிவ்யூவாக ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு உள்ளே இருக்கிற சம்ஸுக்கெல்லாம் போவோம். சரிங்களா? டென்த்து மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1. சரி, டோட்டலாக எக்ஸசைஸ் 1 அதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? எக்ஸசைஸ் 1 இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, மொத்தமாகவே உங்களுக்கு 2 மார்க்கு 5 மார்க்கு எல்லாத்தையும் சேர்த்து 67 கணக்கு தான் இருக்குது. சார், இது எக்ஸசைஸ் 1 இல்லை, சாப்டர் 1. அறுபத்தி 7 கணக்கு தான் இருக்கு. இந்த 67 கணக்கில் இருபத்தி 4 கணக்கு எக்ஸாம்பிள், மிச்சம் இருக்கிற 43 கணக்கு எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு சாப்டரில் டோட்டலாகவே உங்களுக்கு 67 கணக்கு தான் இருக்குது. இந்த 67 கணக்கில் 24 சம் எக்ஸாம்பிள், 43 கணக்கு எக்ஸசைஸ். சரிங்களா? சார், 67 கணக்கு இருக்குது, எப்படி சார் நம்ம படிக்கிறது? இந்த ஈஸியான சம்ஸ் எல்லாம் நம்ம ஒரு 10 கணக்கை பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற ஒரு 50 கணக்கை நம்ம ஒமிட் பண்ணிடலாம், இம்பார்ட்டண்டான ஒரு 10 மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே யோசிச்சிங்க அப்படின்னா அடுத்த வரக்கூடிய சாப்டர்லாம் இதே மாதிரியே நம்மளால் ஒமிட் பண்ண முடியாது. சரிங்களா? இருக்கிற 8 சாப்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர் ஃபஸ்ட்டு சாப்டர். இதில் இருக்கிற 67 கணக்குமே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா, நான் ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறேன், ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த 67 கணக்குமே நம்ம தரவாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் கம்பல்சரி மினிமமாக 40 மார்க் எடுத்துடலாம், 100க்கு 40 மார்க் எடுத்துடலாம். 1 மார்க் ஜாமெண்ட்ரி, அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 40+ எடுக்கலாம். சரிங்களா? ரொம்பவே சிம்பிளான ஒரு சாப்டர் இது. இந்த 67 கணக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக பொறுமையாக நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே ட்ரெயின் மாதிரி வேகமாக ஓடுறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பார்த்ததே திரும்ப ரிப்பீட்டாக பார்க்கணும். அதில் தான் மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னா அவன் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் தான் அவனுடைய மார்க் எல்லாமே லூஸ் ஆகும். நல்லா பண்ணியிருப்பான், 1 மார்க்லாம் நல்லா படிச்சிருப்பான், 5 மார்க்கு 2 மார்க்லாம் எழுதியிருப்பான், ஆனால் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டுருவான். அதுக்கான காரணம் என்னென்னா, அவன் தொடர்ந்து ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டான். நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு லெத்தாலஜிக்காக அந்த இதில் இருந்துருவான். அவன் ஒரு அலட்சியமாக இருப்பான், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம டெய்லி ரிப்பீட் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த 67 கணக்குங்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக போயிடும். சரிங்களா? சரி, ஓகே. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் டாப்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க வேணாம், ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த 67 கணக்கில் எக்ஸாம்பிள் 24, எக்ஸசைஸ் 43.
அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஏன் சார் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸசைஸை விட உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் ரொம்ப முக்கியம். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து காலங்காலமாக என்ன பண்ணியிருக்கான்னா, அவனுக்கு எக்ஸாம்பிள் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவன் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் வந்து அவன் வந்து கேட்பானே தவிர, எக்ஸசைஸை விட எக்ஸாம்பிள் தான் அதிகமாக கேட்பான். இன்னொன்று எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். 24 கணக்கு தான். இல்லை 43 கணக்கு இருக்குது. சரிங்களா? நான் ஒரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிள் கவர் பண்ணிடுறேன். அடுத்து எக்ஸசைஸ் கவர் பண்ணுறேன். வரக்கூடிய வீடியோவை இதோடைய அடுத்த வீடியோ சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ. அடுத்தது செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ அப்படின்னு நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து உங்களுக்கு டோட்டலாகவே கவர் ஆகிடும். இந்த 67 சம்மையுமே நடத்தி முடிச்சுட்டு தான் நான் அடுத்த சாப்டருக்கே போவேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இது வந்து நான் ஒரு ஓவர் வியூவாக தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 1ல் டோட்டலாக 67 கணக்கு இருக்குது. 1 மார்க்கு தவிர நான் 2 மார்க் 5 மார்க் மட்டும் சொல்கிறேன். 67 கணக்கு இருக்குது. அதில் 24 எக்ஸாம்பிள், 43 எக்ஸசைஸ். இந்த 67 கணக்கை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 24 பார்த்துட்டு அடுத்தது எக்ஸசைஸ் 43. சரிங்களா? சார் எங்களுக்கு 2 மார்க் ஃபஸ்ட்டு நடத்துங்க, 5 மார்க் ஃபஸ்ட்டு நடத்துங்க. எக்ஸாம்பிள் 1.1லேருந்து எக்ஸாம்பிள் 1.24 வரைக்கும் நான் கண்டினியூவாக வருவேன். உங்களுக்கு அதில் எந்த இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணி தம்ப்நெயில் பார்த்து அந்த சம் கொள்ளுங்க. நான் ஒரு வீடியோவுக்கு ஒரு சம் தான் நடத்துவேன். அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நான் தம்ப்நெயிலே கொடுத்துருப்பேன். எக்ஸாம்பிள் 1.1 1.2 1.23 வந்து எனக்கு புரியல அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக தம்ப்நெயில் பார்த்துட்டு அந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இனிமேல் இந்த 67 கணக்குக்கும் 67 வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு எந்த சம்மு டவுட்டாக இருக்கோ தம்ப்நெயில் பார்த்துட்டு டேரெக்டாக உள்ளே போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு 2 மந்த் தான் இருக்குது. முக்கியமான கொஸ்டினு நான் ஃபஸ்ட்டு சாப்டருக்கு சொல்கிறேன். முக்கியமான கொஸ்டினு, முக்கியம் இல்லாத கொஸ்டின்லாம் எங்களுக்கு பிரித்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர் எல்லாருமே நல்லா பார்த்துருங்க. கண்டிப்பாக அதில் 2 மார்க்கும் வரும், 5 மார்க்கும் வரும். 1 மார்க் ஃபுல்லாக அட்டன் பண்ணிவிட்டு, இந்த சாப்டரில் இருக்க 2 மார்க் 5 மார்க் அட்டன் பண்ணிவிட்டு, ஜாமெட்ரி கிராஃப்லாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மார்க் வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சாப்டர் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நான் அவ்வளோதான் சொல்வேன். 67 கணக்குமே நான் டீட்டெயிலாக தெளிவாக நடத்துகிறேன். பாருங்கள். சரிங்களா? ஓகே.